ஆனா, இதில நீங்க ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டியது, நம்முடைய பயன்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரே சீரா இருக்கும். இப்ப இங்க 5 கிலோவாட் போட்டிருக்கோம். 5000 வாட்ஸ் உற்பத்தி பண்ணாலும், நம்முடைய யூசேஜ் எப்படி இருக்குன்னா, 1000 வாட்ஸு, 500 வாட்ஸு, 1500 வாட்ஸு இப்படி தான் நம்ம பகல் நேர பயன்பாடு இருக்கும். அப்ப கூடுதலா வரக்கூடிய 3500 வாட்ஸு இங்க ஆன் கிரிட்டா இருக்கிறதுனால ஈபிக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும். இதுவே நீங்க கமர்ஷியல் செட்டப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஈபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகுற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நெட்வொர்க் சார்ஜ் கழிச்சது போக ரூ. 1.57 மட்டும் தான் உங்களுக்கு லாபமா கிடைக்கும். அது மிக மிக சொற்ப செலவு. ஆனா நீங்க ஈபிலேருந்து எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 11க்கு ஒரு யூனிட் வாங்குவீங்க. யூனிட்டோட செலவு, அதோட எலக்ட்ரிசிட்டி டாக்ஸஸு, பீக் ஹவர் சார்ஜஸு இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க. நீங்க வாங்குறதுல 10ல 1 பங்கு விலைக்கு தான் உங்ககிட்ட இருந்து ஈபி காரங்க வாங்குவாங்க. இது வந்து எதுக்குன்னா, எல்லாத்தையுமே நம்ம சோலார்ல போட்டுட்டோம்னா, கிரிட் ஸ்டெபிலிட்டி போயிடும். அது குடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. கிரிட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா, எல்லாருக்கும் மின்சாரத்த சப்ளை பண்ணும்போது, ஈபில ஒரு கிரிட் ஸ்டெபிலிட்டிய மெயின்டெயின் பண்ணணும். எங்கேருந்து சப்ளை வாங்குறாங்க அப்படின்னா, மின் உற்பத்தி நிலையங்கள்ல இருந்து வாங்குறாங்க. அதே வாங்குற அவ்வளோ பவரையும் நம்ம பகிர்மானம் பண்ணி குடுத்துறணும். டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி நம்ம நுகர்வோருக்கு குடுத்துறணும். சப்போஸ் இத நுகர்வோர் வாங்காம இருந்தாலோ, இல்ல உற்பத்தி வீழ்ச்சி அடைஞ்சாலோ, இந்த கிரிட் ஃபெயிலியர் ஆயிடும். அத மெயின்டெயின் பண்றதுக்காக கமர்ஷியல் செட்டப்புக்கு எல்லாமே நெட் மீட்டர் குடுக்கல. குறைந்த அளவு உற்பத்தி பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்காங்க. இந்த மாரி நீங்க ரூ. 10,000 ரூ. 15,000 ரூ. 20,000 ரூ. 50,000 வரைக்கும் நீங்க பில்லு கட்டக்கூடிய கமர்ஷியல் எஸ்டாபிளிஷ்மென்ட் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் போடக்கூடாது. ஆன் கிரிட்லயே ஹைபிரிட் இன்வெர்ட்டர்ன்னு இருக்கு. அத வாங்கி 3 பேட்டரி, 4 பேட்டரி, 10 பேட்டரி இந்த மாரி நம்ம வச்சுட்டோம்னா, பகல் நேரத்தில அதிகப்படியா உற்பத்தி ஆகும். 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும். அந்த உற்பத்தி ஆகுற மின்சாரத்த உங்களால பயன்படுத்த முடியாம போகும். அத கொண்டு போய் பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, சாயங்கால நேரத்தில குறிப்பா 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எல்லாரும் லைட்டு, ஃபேனு, ஏசி போடுவாங்க. அது பீக் ஹவர் சார்ஜஸ்ன்னு பேரு. அதுக்கு 20% கரண்ட் பில்லு கூட. நீங்க ரூ. 12 கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ரூ. 14.50 அந்த கரண்ட்ட வாங்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற எனர்ஜிய கொண்டு போயி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பைபாஸ் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா சாயங்காலம் நைட்டு 9 மணியோ, 10 மணியோ எப்பல்லாம் பேட்டரி 40% போகுதோ, ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட்டர் மோடு வழியா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி லோடுக்கு போயிடும். அதனால லோடு ரன் பண்றதுலயும் பிரச்சனை இருக்காது. கரண்ட் பில்லையும் 70லேருந்து 80% குறைக்கலாம். கிரிட் ஸ்டெபிலிட்டியும் மெயின்டெயின் பண்ணலாம். இந்த மாரி ஒரு சிஸ்டம் தான் நம்ம கமர்ஷியலுக்கு யூஸ் பண்றோம். வீட்டு